வேத வசனம் ஆவிக்குரிய பட்டயமாக எப்போ மாறுகிறது? வேத வசனத்தில் உள்ள எழுத்துகள் ஆவிக்குரிய ஆயுதங்களாக ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு தனி நபருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அது உதவியாக எப்படி அது கன்வெர்ட் ஆகுது, எப்படி அது மாறுகிறது, எப்படி உதவி செய்கிறது என்றெல்லாம் நாம் கடந்த வீடியோவில் பார்த்தோம். இன்னைக்கும் அதனுடைய பெர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங், அதனுடைய முழு காரியங்களையும் வசன ஆதாரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் முந்தைய வீடியோவை பார்க்கவில்லை என்றால் நீங்கள் போய் பாருங்கள். இருந்தாலும் இந்த அருமையான வீடியோ உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் போன வீடியோவில் போட்ட ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு இன்னும் ஆழமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எப்படி வேத வசனத்தை ஒரு ஆவிக்குரிய பட்டயமாக நம்முடைய வாழ்க்கையில் அதை மாற்ற. அந்த வேத வசனங்கள் எல்லாம் எழுத்தாக இருக்கிறது. அது ஒருவேளை உங்கள் பீரோக்கள் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸில் பூட்டி உங்கள் வீட்டில் வைத்திருப்பீங்க. அநேகருடைய வீட்டில் ஷோகேஸில் இருக்குது. லைப்ரரி புக்ஸ் இருக்கிற ஷெட்யூலில் கூட இன்னைக்கு அநேகருடைய வீட்டில் வேதாகமம் இருக்கிறது. அநேகருடைய வீட்டில் தலைமாட்டில் இருக்கிறது. அநேகருடைய வீட்டில் ஏதோ ஒரு செல்ஃபில் அடுக்கப்பட்டு இருக்கிறது. சிலர் மட்டும் அதை வாசிக்கிறார்கள். சிலர் சபைக்கு போகும் பொழுது அதை கொண்டு போகிறார்கள். சிலர் காலையில் வாசிக்கிறது உண்டு, சிலர் இரவு வாசிக்கிறது உண்டு. சிலர் எப்பொழுதுமே அதை வாசிக்கணும்னு விரும்புகிறார்கள், அதை வாசிக்கிறார்கள். இருந்தாலும் அந்த வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் நமக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு ஆயுதமாக, வேத வசனத்தின் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு ஆவிக்குரிய பட்டயமாக எப்பொழுது மாறுகிறது, எப்பொழுது அது ஒரு பட்டயமாக உருவெடுக்குது என்பதை இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வேத வசனத்தை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் என்னவென்றால், இது ஒரு அன்பின் வார்த்தை, அதே நேரத்தில் இது ஒரு ஆயுதம். இது ஒரு அன்பின் கடிதம், அதே நேரத்தில் இது ஒரு ஆயுதம். ஏனென்றால் ஒரு அப்பாவுடைய சுபாவம் என்னவென்றால், அந்த அப்பா பிள்ளையை யாராவது தாக்க வந்தால் அந்த தாக்கக்கூடிய நபரை தாக்குறதற்கு அப்பா ஆயத்தமாக இருப்பார். எந்த துஷ்ட சக்தியாலையும், எந்த துஷ்ட நபராலையும், இல்லை ஒரு திருடனாலேயோ இல்லை ஒரு விலங்காலேயோ அந்த பிள்ளையை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் அப்பாவுடைய பார்வையில் இருக்கிற பிள்ளையை அப்பா கண்டிப்பாக பாதுகாப்பார். சொல்ல போனால் அப்பா ஒரு ஆயுதமா இருக்கிறார். இதைதான் ஆபிரகாமிடம் ஆண்டு சொன்னார், ஐ ஆம் யுவர் ஷீல்ட் என்று சொன்னார். ஆதியாகமம் 15:1 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் சொன்னார். நான் உனக்கு பெரிய பலனா இருக்கிறேன் என்றார். ஆம் தேவச்சனமே, ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு ஆயுதத்தாரி மாதிரி நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாக்கவும் செய்கிறார். அதே நேரம் அன்பாக நம்மோடு பேசவும் செய்கிறார். ஸோ வேதம் ஒரு அன்பின் வார்த்தை, ஒரு ஆலோசனையின் வார்த்தை. வேதம் ஒரு நல்ல ஆயுதம். ஏனென்றால் இதில் பேசப்பட்டதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. சொல்ல போனால் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் இது நம்ம அப்பாவுடைய வார்த்தை. அப்பாவுடைய சுபாவம் சொல்ல போனால் 2 வார்த்தையில் சொல்வார், அவர் அடிப்பார், அவர் அணைப்பார். அப்படி என்றால் என்ன? இந்த வேத வசனம் நம்மளை சீர்திருத்தும், நம்மளை பாதுகாக்கும், சத்துருவனுடைய தந்திரத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும். அதனால தான் யோசுவாவிடம் ஆண்டு சொன்னார், 1 அதிகாரம் 8 வசனத்தை பார்க்கும் பொழுது, இதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு, அப்போ நீ புத்திமானாய் இருப்ப, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொன்னார். அதே ஆண்டவர் தான் சங்கீதக்காரன் மூலமாக பேசுகிறார். சங்கீதம் 1 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நீங்க செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால், நீங்கள் இலை உதராதிருக்கிற மரத்தை போல, பசுமையான மரத்தை போல, நீர்க்கால்களில் ஓரமாக நடப்பட்ட ஒரு மரத்தை போல உங்க வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால், உங்க காலத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். ஏன் ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வசனம் தேவை என்றால், வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம், அதனுடைய முடிவு மரண வழிகளாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், மரித்து விடுவோமோ என்று யோசிக்கலாம். தேவச்சனமே, நீங்க மரித்து கூட போகாமல் இருக்கலாம். ஆனால் உங்க வாழ்க்கை வாழும் பொழுதே மரணத்துக்கு ஏதுவான கசப்பு நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும். அப்படி என்றால் நீங்கள் உங்க சொந்த ஆலோசனையில் போகும் பொழுது, உங்க குடும்பம், உங்க திருமண வாழ்க்கை, உங்க ஸ்டடீஸ், ஹையர் எஜுகேஷன் எதுவாக இருந்தாலும் சொந்த ஆலோசனையில் போகும் பொழுது அதனுடைய பின் விளைவுகள் ரொம்ப ஆபத்தாக மாறிவிடும். அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் ஆபிரகாம் இருக்கிறார், அவரோடு சேர்ந்து லோத்து இருக்கிறார். இந்த லோத்துன்னு சொல்லப்படுகிறவர்
ஆபிரகாமுடைய ஒரு சொந்தக்காரர் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் முழுவதாக கீழ்ப்படியாததுனால சொந்த ஆலோசனையின்படி, சொந்த கண்ணின் விருப்பத்தின்படி ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து, பசுமையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே போகிறார். அநேகருக்கு தெரியும், தெரியாத நபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த இடத்தினுடைய பின்விளைவு உங்களுக்கு தெரியும். அந்த இடம் தேவனால் அழிக்கப்பட்டது. அந்த இடத்தினுடைய பெயர் தான் சோதம் கோமாரா. அந்த இடத்துல மோசமான பாவங்கள், விபச்சார பாவங்கள், ஓரினை சேர்க்கை என்ற பாவங்கள் எல்லாம் அங்கு இருந்தது. அதனால தேவன் அதை அக்கினியும் கந்தகம் அனுப்பி அழித்தார். இன்னைக்கு வரைக்கும் உப்பு கடல் என்று அழைக்கப்படுகிற, சால்ட் சி என்று அழைக்கப்படுகிற அந்த கடல் எவ்வாறாக உருவாகினது என்றால், தேவன் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி அதை அழித்த பொழுது அது உண்டானதுதான் சோதம் கோமாரா என்ற பட்டணத்தில் நடந்த சம்பவம். இந்த லோத்தினுடைய வாழ்க்கை அந்த இடத்தில் அழிக்கப்படாமல் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆபிரகாமுடைய ஜெபத்தின் நிமித்தமாக ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனாலும் அந்த பசுமையான இடத்தில் அவரால் வாழ முடியவில்லை. ஏனென்றால் சொந்த திட்டத்தில் போகும் பொழுது அங்கே ஆபத்து இருந்தது. வேதத்தில் சொந்த திட்டத்தில் போய் ஆபத்தில் மாட்டிக்கொண்ட ஏராளமான நபர்களை நாம் பார்க்க முடியும். அதனால்தான் நமக்கு வேத வசனம் தேவையாக இருக்கிறது. வேத வசனம் பட்டயமாக இருக்கிறது. வேத வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்கிறீர்கள். வேத வசனம் இல்லாத இடத்துல பாதுகாப்பு இல்லை. வேத வசனம் இன்னும் பல தன்மைகள் உடையதா இருக்கிறது. வேத வசனம் நல்ல ஜீவ அப்பமா இருக்கிறது, தாகத்தை தீர்க்கும் தண்ணீரா இருக்கிறது, உணவா இருக்கிறது, ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. கடந்த நாட்களில் பார்த்தோம், இது ஆவிக்குரிய பட்டயமாக இருக்கிறது. ஆனால் இது எப்படி இந்த ஆவிக்குரிய பட்டயமாக மாறுகிறது என்று இன்னும் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் வேத வசனங்களை குறித்து ஒரு நல்ல ஒரு அறிமுகம் உங்களுக்கு தேவையாக இருக்கும். அதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 6:17 சொல்லுகிறது, வேத வசனம் ஆவியின் பட்டயமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், அந்தகார ஆவிகளிலிருந்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க வேண்டும், அவன் கொண்டு வருகிற சதிகளை ஜெயிக்க வேண்டும். அப்படி என்றெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் இந்த வேத வசனத்தினுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் கமெண்ட் போடுகிறது உண்டு, தூக்கத்தை ஜெயிக்க முடியல, தூக்கத்தின் ஆவியா இருக்குது, பைபிளை வாசிக்க முடியவில்லை, வாயை திறந்து ஜெபிக்க முடியவில்லை, மனதளவில் தான் ஜெபிக்க முடிகிறது. இது எல்லாமே ஒரு விதமான கட்டுகள். ஏன் வாயை திறந்து ஜெபிக்க முடியவில்லை? யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு விதத்துல நம்ம மைண்டு பிளாக் ஆகிருக்குது. மனசுக்குள்ள தான் ஜெபிக்க முடியும் சிலருக்குலாம், வாயை திறந்து ஜெபிக்க முடியவில்லை. ஆனால் வாயை திறந்து நம்ம பேசுவோம், ஆனால் ஜெபம் வரும்பொழுது அப்படியே மௌனமாய் மாறிவிடுவோம். வேதம் கூட சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிற நாம் மனதில் விசுவாசித்தால் மட்டும் போராது, வாயை திறந்து அறிக்கை செய்யப்பட வேண்டும். அறிக்கை செய்தால்தான் ஆண்டவராகிய இயேசு உங்கள் இருதயத்தில் வருகிறார். அதனால் தான் யோசுவா இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இது உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படி என்றால் என்ன? வாயால கன்ஃபஸ் பண்ணணும். ஆவிக்குரிய உலகத்துல நம்ம வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணாதான் அந்த காரியங்கள் உருவாகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கூட பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? உண்டாகட்டும் 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 சொல்லுகிறார். அநேக காரியங்கள் உண்டாகுது, சிருஷ்டிப்பு உருவாகிறது. ஆண்டவராகிய தேவன் வாயை திறந்து பேசவில்லை என்றால் அது எப்படி உருவாகும்? ஆண்டவருடைய இருதயத்தில் உள்ள திட்டங்கள் வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணும் பொழுது, அறிக்கை செய்த பொழுதுதான் உருவானது. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்றார், வெளிச்சம் உண்டாகிறது. அப்படி என்றால் என்ன? நம்ம மனசளவில் நினைத்து கொண்டிருந்தால் மட்டும் போராது, வாயால் கன்ஃபஸ் பண்ண வேண்டும். ஸோ இந்த கன்ஃபஸ் பண்ண விடாதபடி சில போராட்டம் இருக்கும். ஆம் தேவ ஜனமே, பட்டயமாக மாறணும், வேத வசனம் ஒரு ஆயுதமாக மாறணும்னா நீங்கள் சில ரகசியங்களை கண்டிப்பாக புரிந்தாக வேண்டும். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். அது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்கிறது, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்கிறது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. அப்போ வேத வசனம் உள்ளான காரியங்கள்ல உள்ளான மனுஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது. உங்களை ஜெபிக்க விடாதபடி உள்ள எல்லா காரியங்களையும் இது வெட்டி நிர்மூலமாக்கும். உங்களை ஆண்டவரோடு உறவாடாதபடி தடை பண்ணுகிற எல்லா காரியங்களையும் இது நிர்மூலமாக்கும். இது வகையா இருக்கும், இது சீர்படுத்தும், தேவையில்லாததை வெட்டும். கத்தி ரொம்ப பிரயோஜனமானது. ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்,
அதுல தேவையில்லாத மட்டைகள் காஞ்சி போனதெல்லாம் வெட்டி விடணும். இதை தான் யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த திராட்சை செடிக்கு செய்கிறார். அந்த செடி வளர்ந்து வரும் பொழுது அந்த கொடிகள் தேவையில்லாத விஷயங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சுத்திகரிக்கிறாராம். அவர் செடியா இருக்கிறார், நாம் கொடியா இருக்கிறோம். வேதத்தில் அழகாக சிம்போலிக்காக ஒரு எடுத்துக்காட்டை வைத்து அழகா சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறார். தேவையில்லாத மக்கி போன இல்ல காஞ்சி போன கொடிகள் ஆண்டு வெட்டி போடுவார். அப்பொழுதுதான் அதிலிருந்து புதிய காரியங்கள் வெளியே வருகிறது. இதே போல ஜெபிக்க முடியாத தன்மைகள், வேதத்தை தியானிக்க முடியாத தன்மைகளை இந்த வேத வசனம் தானாகவே வெட்டி போடும். ஸோ இந்த வேத வசனத்தை வாசித்தால் மட்டும் போராது, அதை இருதயத்துக்கு கொண்டு போகும் பொழுதுதான் அது ஆவிக்குரிய பட்டயமாக மாறுகிறது என்று நாம் போன பதிவில் பார்த்தோம். இந்த பதிவையும் ஜபத்தோடு நிதானமாக நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இந்த வேத வசனம் ஆவியின் பட்டயமாக எப்படி தெளிவாக மாறுகிறது, இந்த வேத வசனத்தை இன்னும் ஆவிக்குரிய பட்டயமாக மாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சங்கீதம் 119:11 நாம் பார்த்தோம். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கடந்த நாட்களில் சிந்தனையில வசனம் போகிறது. சிந்தனையில் போன வசனம் மனப்பாட வசனமாக, நினைவு சார்ந்த வசனமாக அது இருக்கிறது. ஸ்டில் அது ஒரு ஆயுதமாக மாறவில்லை. சிந்தனையில் உள்ள வசனம் நாம் ஜெபிக்கும் பொழுதும் அதை தியானிக்கும் பொழுதும் அது இருதயத்துக்கு போகிறது. எப்படி ஒரு மாடு வேகமாக புல்லை எல்லாம் சாப்பிட்டுட்டு அது மெதுவாக உட்கார்ந்து அசை போடுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறதோ, அதே போலவே வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அது சிந்தனையில் போகிறது. அதை தியானிக்கும் பொழுது, அது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தியானிக்கும் பொழுது அது இருதயத்துக்கு செல்கிறது. அது ஆவிக்குரிய பட்டயமாக மாறுகிறது. இந்த வசனத்தை நாம் வாசித்ததுக்கு காரணம், பழைய ஏற்பாட்டில் கூட வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போன அனுபவத்தை உடையவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஏன் வாசிக்க வேண்டும் என்றால், இதை எழுதப்பட்டதே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான். பரிசுத்த ஆவியானவர் தான் பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் உள்ள மனிதர்களுக்கு இந்த வசனத்தை கட்டளையிட்டு எழுத வைத்தார். இதற்கு ஆதாரமாக 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனங்களை பாருங்கள். அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப இந்த வேதத்தை எழுதினது பவுலோ, பேதுருவோ, யோவானோ என்ற நபர்கள் கிடையாது. அவர்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள். அப்போ உண்மையான ரைட்டர் யாரு? பரிசுத்த ஆவியான. ஒரு பெண்ணை வைத்து நாம் எழுதுகிறோம். ஒரு இங்கு பேனாவை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இங்க் பென் எழுதும் பொழுது அந்த பெண் எழுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த பெண் உண்மையாகவே எழுதவில்லை. அந்த பெண் உண்மையாகவே அதுக்குள்ளே இருக்கிற மைக்கு உதவி செய்கிறது, அந்த இங்குக்கு உதவி செய்யும். நம்ம பார்க்குற எல்லா எழுத்துக்களும் அந்த இங்க் இருக்கிற வரைக்கும் தான் வரும். இங்கு தீர்ந்துட்டுனா அந்த இங்கு அடைத்தால் தான் வரும். அது ரீஃபில் பென்ஸ், அது பால் பாயிண்ட் பென்ஸ், என்ன பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே இருக்கிற ரீஃபில், அதுக்குள்ளே இருக்கிற மை தீருகிற வரைக்கும் அந்த பெண் எழுதும். தீர்ந்த பிறகு அது எழுதாது. அப்படி என்றால் நம்ம கையில் உள்ள பெண் அதை எழுதவில்லை, அதில் உள்ள இங்கு தான் எழுதுது. இதே போலதான் வேதத்தை எழுதின பவுலாக இருந்தாலும் சரி, பேதுருவாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் ஒரு பெண்ணை போல் விட்டு கொடுத்தார்கள். மைக்கு விட்டு கொடுத்தார்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தார்கள். அதனால் அவர்கள் மூலமாக ஆண்டவர் வசனத்தை எழுதினார். ஸோ ஒரு போராட்டம் வரும் பொழுது இந்த வசனத்தை எழுதிய பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் பொழுது அதை அவர் தெளிவாக சொல்லித் தருகிறார். இதே போலதான் சிந்தனையில் உள்ள வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போக பரிசுத்த ஆவியானவர் தான் முடியும். அதை தான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஏன் திறந்தார்னா, வசனம் உள்ள போக வேண்டும். நாம் கடந்த பதிவிலே பார்த்தோம், பவுல் அவங்களுக்கு தெரிந்த லாங்குவேஜில் தான் பேசுகிறார். காதால வசனம் கேட்கப்படுகிறது, சிந்தனைக்கு போகிறது, ஆனாலும் கிரியை செய்ய முடியவில்லை. லீதியாளுடைய இருதயம் மாற வேண்டும் என்றால் அது இருதயத்துக்கு போக வேண்டும் என்பது அவசியமாக இருந்தது. இதை அறிந்த ஆண்டவர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். பவுலுடைய உபதேசங்கள், பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் லீதியாளுக்கு புரிந்தது. இன்னைக்கு உங்களுக்கு வசனம் புரியவில்லை, தூக்கமாக வருது, ஜெபிக்க முடியவில்லை என்றால் தொடர்ந்து ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருங்க.
பரிசுத்த ஆவியானவர் எப்படி லீதியாளின் இருதயத்தை திறந்தாரோ உங்க இருதயத்தையும் திறந்து வசனத்தை உள்ள கொண்டு போவார். கொண்டு போய் விட்டார் என்றால் உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகரை போஷிக்கும். அதனால்தான் லூக்கா 4:22 பாருங்கள், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுனுடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை வந்தது. காரணம், அவர் இருதயத்திலிருந்து பேசினார். பரிசேயர்கள், வேத பாரகர்கள், ஆசாரியர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். இப்படி அநேகர் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் வசனத்தை பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் தியானிக்க முற்பட்டதனால அறிவாளியாக மாறினார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்களாக மாறவில்லை. அவர்கள்ட்ட இருந்த வேதம் எல்லாம் அறிவு சார்ந்ததாக, சிந்தனை சார்ந்ததாக, மனப்பாட வசனமாக எல்லாம் அவர்களுக்கு தெரிந்தாலும் கீழ்ப்படிய முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசுவினிடத்தில் இருந்த வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருந்தது. அந்த புதிய ஏற்பாட்டின் ஆரம்ப காலத்தில் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதற்கு முன்பதாக அவர் ஊழியம் செய்த அந்த நாட்களில் பரிசேயர்களுக்கும் இயேசுக்குள்ள வித்தியாசம் வேற ஒன்றுமே கிடையாது. இயேசு இருதயத்திலிருந்து வசனத்தை பெற்றுக்கொண்டு பேசினார். தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையை இருதயத்திலிருந்து கொண்டு வந்தார். ஆனால் இந்த வேத பாரகர்கள், சாஸ்திரிகள், இந்த பரிசேயர்கள், இந்த ஆசாரியர்கள், இவர்கள் எல்லாரும் இருதயத்திலிருந்து கொண்டு வராமல் சிந்தனையில் இருந்து பாரம்பரியமாக நூற்றாண்டுகளாக அவர்கள் வாசித்த வசனத்தை வாசித்து கொண்டு அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அதனால தேவ திட்டத்தை புரியாமல் போனார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டிருந்தால் இயேசு யார் என்று கண்டுபிடித்திருப்பார்கள். அவர்கள் சிந்தனையை வைத்து வாசித்ததுனால தேவ சித்தத்தை உணராமல் போனார்கள். இப்படிதான் பாரம்பரியம் வந்தது. பாரம்பரியம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் ஒரு வசனத்தை நம்முடைய இஷ்டப்படி வாசிக்கும் பொழுது அது பாரம்பரியமாக மாறிவிடுகிறது. பிசாசு கூட இந்த வசனத்தை வாசிக்க முடிகிறது, இந்த வசனத்தை உபயோகப்படுத்துகிறது. காரணம் என்னவென்றால் வசனத்தை யாருனாலும் பேசலாம். ஆனால் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை பிசாசால் பேச முடியாது, அறிவாளிகளால் பேச முடியாது. எவ்வளவுதான் ஹை லெவல் படித்தாலும் இருதயத்தை உபயோகப்படுத்தவில்லை என்றால் அது அறிவு சார்ந்த வசனமாக மாறிவிடும், அது ஆவிக்குரிய வசனமாக மாறாது. ஆனால் இருதயம் திறக்கப்பட்ட ஒரு எளிய குடிமகன், ஒரு பாவப்பட்ட மனிதன் பேசினால் அது ஆவியின் ஜீவனுமாக மாறுகிறது. ரொம்ப படித்துட்டு பேசுறேன்னு சொன்னா அவங்க அறிவு சார்ந்த, சிந்தனை சார்ந்த வசனத்தை பேசி விடுவார்கள். அதுல ஆவியும் இருக்காது, ஜீவனும் இருக்காது. நாம் ஆப்ரேட் ஆக வேண்டிய விஷயம் ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷன், இருதயம், சிந்தனை. வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போக உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்யாமல் போய்விட்டால், ஒருவேளை உங்களுக்கு வசனத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, 10 ஆண்டு ஆயும் 20 ஆண்டு ஆயும் அந்த வசனம் கிரியை செய்யாமல் இருக்கும். ஏனென்றால் வசனம் சிந்தனையிலே இருந்து விட்டது. ஒரு வித்து ஒரு சாக்குக்குள்ளே இருந்தால் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த சாக்குக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த சாக்குல இருக்கிற வித்தை எடுத்து மண்ணில் புதைத்து வைத்தால், நல்ல நிலத்தில் புதைத்து அதை கவனித்தால், அது அழகான ஒரு செடியாக, ஒரு மரமாக அது மாறிவிடும். இதே போலதான் சிந்தனையில் இருக்கிற வசனங்கள் இருதயத்துக்கு செல்ல வேண்டும். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். இந்த அருமையான வீடியோ மூலமாக நீங்களும் அதை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனத்தை பாருங்கள். இந்த சிந்தனையிலே வசனத்தை வைத்தவர்கள், இருதயத்துக்கு போக விட்டு கொடுக்காதவர்கள், ஜபத்துல வாஞ்சை இல்லாதவர்கள், வசனத்தை நல்லா தெரிஞ்சிருப்பாங்க ஆனா கீழ்ப்படிய முடியாதவர்கள். காரணம் வேற ஒன்றுமே இல்லை. எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். மேலும் பாலை உண்ணுகிற எவனும் பாலகனாய் இருக்கிறபடியால் நீதியின் வார்த்தையில் திறமையற்றவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரம் பயிற்சி பெற்ற, பயிற்சிக்கு நல்லதும் தீயதும் இன்னதென்று பகுத்தறியக்கூடிய முதிர்ந்தவர்களுக்கே உரியது. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, தேவஜனமே, ஒரு வசனத்தை கேட்கறாங்க, ஆனா வசனம் மைண்ட்ல இருந்துட்டு மாம்ச சிந்தனையிலே போய்விட்டது. மாம்ச சிந்தனை தான் மைண்டு சரீரத்துக்கு உரியது. இந்த மூளைன்னு சொல்லக்கூடியது சரீரத்துக்கு உரியது. ஆனா இருதயம் சொல்லுகிறது ஆவிக்குரிய மூளை, ஆவிக்குரிய ஞானம் தங்கக்கூடிய இடம் தான் இருதயம். இந்த இருதயத்தினுடைய இன்னொரு பெயர் தான் உள்ளான மனிதன். இந்த உள்ளான மனுஷன்ல தான் வசனம் தங்குது, இயேசு தங்குறார். இயேசு விசுவாசத்தின் மூலமாக, வசனம் மூலமாக நம்ம இருதயத்தில் தங்குறார். இந்த இருதயம் சொல்லப்படுகிறது உள்ளான மனிதன்.
ஸோ இந்த இருதயத்தில் வசனத்தை வைக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் கூட தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 3:3 பாருங்கள். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அந்த கடைசி வரிகளை பாருங்கள். உங்கள் இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள். வேத வசனம் உன் இருதயத்தை சார்ந்தது என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இன்னும் தெளிவாக இருதயம் சொல்லப்படாமல் அதை ஒரு முழு வடிவம் கொடுத்து அதை உள்ளான மனிதன் என்று சொல்லுகிறார்கள். இருதயம் என்பது உள்ளான மனிதன். அந்த இருதயத்துக்குள்ளதான் இன்ட்யூஷன் இருக்கிறது, உள் உணர்வு இருக்கிறது, கான்சைன்ஸ் இருக்கிறது, மனசாட்சி இருக்கிறது. இருதயத்துக்குள்ள இன்னும் ஒரு மகா பெரிய விஷயம் இருக்கிறது, அதுதான் ஃபெல்லோஷிப், தேவனோடு உள்ள உறவு. ஆதாம் இழந்தது இந்த ஃபெல்லோஷிப் தான். அவன் மனசாட்சி குற்றுயிரானது, அவன் உள் உணர்வு செத்துப்போன நிலையில் இருந்தது. அதனால தான் எபேசியர் 2 அதிகாரம் 1 வசனம் 2 வசனங்களை எல்லாம் பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் இருந்த நம்மளை தேவன் உயிர்ப்பித்தார். அப்படி என்றால் என்ன? சரீர அளவில் மாம்சத்தில் உயிரோட தான் இருப்போம், ஆனால் மனதளவில் மரித்து போய் இருப்போம். இதை தான் இயேசு கிறிஸ்து மாற்ற வந்தார். நாம் மனதளவில் ஆண்டவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும், சக மனிதர்களோடு அன்பு காட்ட வேண்டும். இதற்கெல்லாம் தான் இந்த வேத வசனங்கள் உதவி செய்கிறது, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்கிறது. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ஏனென்றால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மாம்சத்துக்கு பிரகாரமாக வாழ்ந்து விட்டால் இந்த வசனம் எல்லாம் மாம்ச சிந்தனையிலே இருந்துவிடும். மாம்ச சிந்தனையில இருக்கிறதுனால தான் வசனம் தெரிந்த பிறகும் நம்ம சண்டை போடுவோம், வசனம் தெரிந்தும் நம்ம அடிதடி வைப்போம், வசனம் தெரிந்தும் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்கிறதுக்கு காரணம் என்ன? ஐயோ, எல்லா வசனமும் தெரியுது, ஸ்டில் நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்றேன்னு சொல்லுகிறீங்களா? அதற்கு காரணம் வசனம் உங்க இருதயத்துக்கு போகவில்லை. 1000 வசனத்தை நீங்க வாசித்தாலும் இருதயத்துக்கு வசனம் போகணுமே. 1000 மனப்பாட வசனம் உங்களுக்கு தெரிந்தாலும் இருதயத்துல ஒரு வசனம் கூட போகவில்லை என்றால் எப்படி கீழ்ப்படிய முடியும்? ஸோ அதனால பிள்ளைகளை மனப்பாட வசனம் படிங்க என்று இன்னைக்கு சபைகள் சொல்லுகிறது, நல்லதுதான். ஏனென்றால் வசனம் தெரிந்தால்தான் அது இருதயத்துக்கு போகும். ஆனால் வசனம் தெரிவதோடு விட்டுவிடக்கூடாது, அதை இருதயத்துக்கு கொண்டு போக வேண்டும். ஒரு மனுஷன் வசனத்தை எப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறான்? அதை வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளுகிறான், அதை மனப்பாடம் பண்ணும் பொழுது சிந்தனையில் பதிகிறது. ஆனால் அது மனசுக்கு, இருதயத்திற்கு, உள்ளான மனுஷனுக்கு அதை கடத்திவிட வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அதற்கு தான் ஆண்டவருடைய உதவி தேவை. ஏனென்றால் இருதய கதவை திறக்கிறது 2 பேர், ஒன்று நீங்கள், இன்னொன்று ஆண்டவர். ஏனென்றால் ஆண்டவர் கதவை தட்டுகிறார், கதவை திறக்க சுத்தமா இருக்கிறார். இன்னொன்று நீங்க விட்டு கொடுக்கணும். அதனால தான் வெளிப்படுத்தல் 3:20 சொல்லப்படுகிறது, அவர் இருதய கதவை தட்டுகிறார். இருதய கதவை திறக்கிறது நம்மளுடைய இஷ்டம். இயேசு இருதயத்துக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். லீதியால் இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று சொல்றாங்க. அதுல 2 காரியம் நடக்குது. ஒன்று, லீதியால் வெளியே எங்காவது சுத்த போயிருந்தால் என்றால் லீதியால் அந்த கூட்டத்தில் இருந்திருக்க மாட்டாங்க, அந்த கூட்டத்தில் உள்ள வார்த்தையை கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஃப்ரீவில், அந்த சுய சித்தம், அந்த சுய விருப்பம்னு ஒன்று உண்டு. அதை ஊர் சுற்றுறதுக்கோ இல்லை காய்கறி வாங்குறதுக்கோ அந்த நேரத்தை பயன்படுத்தாம கர்த்தரை தேடுகிற நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்தாங்க. ஸோ அவர்கள் சைடில் உள்ள காரியத்தை அவர்கள் செய்தார்கள். They done their part and God does his part. கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய செயலை செய்தார். 2 விஷயம் இருக்குதுங்க. இருதயம் திறக்கப்படுறதுக்கு கர்த்தர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். குறிப்பிட்ட நேரத்தில் இருதயத்தை திறந்துருவார். ஆனா நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? நீங்க விட்டு கொடுக்கணும், கர்த்தரும் திறப்பார். 2 காரியம் நடக்கணும் இருதயம் திறக்கப்பட வேண்டும் என்றால். லீதியால பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டிய இடத்துல இருந்தாங்க. அவங்க வசனத்தை ஆர்வமா கேட்டாங்க, கர்த்தர் இருதயத்தை திறந்தார். ஸோ நீங்க இருதயத்தை விட்டு கொடுக்கணும், கர்த்தர் திறப்பார். இதற்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் நாட்கள் ஆனாலும் திறந்து விடுவார். இருதயத்தை திறக்கும் பொழுதுதான் வசனம் உணவாக செல்லுகிறது. லூக்கா 4:4 போட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான்.
ஸோ இருதயத்துக்குள்ள வசனம் ஒரு பாலாக, ஒரு ஆகாரமாக எப்போ போகும்னா இருதயம் திறக்கப்பட்டாதான் போகும். ஸோ சிந்தனையில் உள்ள வசனங்கள் இருதயத்துக்கு போக வேண்டும் என்றால் கர்த்தர் இருதயத்தை திறக்கணும். கர்த்தர் இருதயத்தை திறக்கணும்னா நீங்க கர்த்தர்கிட்ட உங்க இருதயத்தை கொடுக்கணும். லீதியால் அதை தான் செய்தாங்க, கர்த்தர் திறந்துட்டாரு. அங்க உள்ள எல்லாரும் இருதயத்தை கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. அதனால தான் என்ன நடந்துச்சு, எல்லாரும் இருதயத்தை அன்று திறக்க முடியல. ஆனா லீதியாலின் இருதயத்தை திறந்தாங்க. காரணம், அவங்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருந்திருக்கும். ஐயா, என் இருதயத்தை திறங்கப்பா, எனக்கு இதை புரிய வைங்கப்பா, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய வைங்க. வேதத்தில் கூட பிலிப்பை ஆண்டவர் ஒரு மந்திரி கிட்ட அனுப்புகிறார். ஏனென்றால் அவர் வசனத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இருதயத்துக்குள்ள போகாம இருக்குது, அதனுடைய ரகசியம் தெரியாம இருக்குது. ஆனால் தாகத்தோடு இருக்கிறார். He done his part and God does his part. அவர் அவருடைய காரியத்தை செய்தார். வேதத்தை திறந்து வாசிக்கிறது நம்ம கடமை. ஆண்டவரே என் இருதயத்துக்கு கொண்டு போங்க என்று சொல்லுகிறது நம்ம கடமை. ஆனால் நம்ம இருதயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் ஒரு டைம் வைத்திருப்பார், கரெக்டாக கொண்டு போய் விடுவார். ஆனால் நம்ம வேதத்தை திறக்கவில்லை என்றால், ஆண்டவரே என் இருதயத்துக்கு கொண்டு போங்க என்று ஜெபிக்கவில்லை என்றால் ஆண்டவர் எப்படி செய்ய முடியும்? ஆண்டவர் யாரிடத்திலிருந்து வலுக்கட்டாயமா பிடுங்க மாட்டார். அதுக்கு அடையாளமாக தான் வெளிப்படுத்துதல் 3:20, வாசற்படியிலிருந்து கதவை தட்டுவார். திறக்கக்கூடிய அந்த அருமையான கைப்பிடி அது வெளியே இல்லை, அது உள்ள இருக்குது. நீங்க தான் திறக்கணும். ஒரு ஆள் கதவை தட்டினா கதவை இழுத்து திறக்கக்கூடிய அந்த புல் பண்ணக்கூடியது உள்ளதான் இருக்கும், வெளியே இருந்து தள்ள முடியாது. தள்ளனா என்ன ஆகும், உள்ள பூட்டி இருந்தா கதவு உடைந்து விடும். ஸோ உங்களுக்கு ஒரு சேதம் வராதபடி ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். பூட்டை திறந்தாதான் ஆண்டவர் இருதயத்துக்குள்ள வருவார். நீங்க திறந்து கொடுக்கணும். ஆண்டவரே என் உள்ளத்தில் வாருங்க என்று சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவரே வசனத்தை எனக்கு புரிய வைங்க என்று சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் திறப்பார். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவனாக இருந்தாலும் எனக்கும் வசனங்கள் புரியாமலே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆண்டவரே ஆண்டவரே என்று சீரியஸாக தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பிக்கும் பொழுதுதான் வசனம் உள்ள போகும் பொழுது அது ஜீவனாக இருக்கிறத உணர ஆரம்பித்தேன். அது பசி ஆற்றுகிறத உணர ஆரம்பித்தேன். அது வேத வசனங்கள் ஆவியானவருடைய வார்த்தை என்று உணர ஆரம்பித்தேன். அது உணவாக மாறினது. அது தேனிலும் இன்பமாக இருந்தது. எந்த மனுஷனுடைய வார்த்தையை காட்டிலும் அது இன்பமாக இருந்தது. அது உள்ளத்தை நிரப்பக்கூடியதாக இருந்தது. அது சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருந்தது. அது அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருந்தது. அதனால்தான் அந்த வேத வசனத்தினுடைய பெயர் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை. யோவான் 6:63 அந்த கடைசி வரிகள் சொல்லுகிறது, அவர் வாயில் உள்ள வார்த்தை ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அது பட்டயமாக வெளிப்படும். உங்க இருதயத்துக்குள்ள போகும் பொழுது அது பட்டயமாக வெளிப்படும். அதனால்தான் யோவான் 6:68 சீமோன் பேதுரு சொல்லுகிறார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்படி என்றால் என்ன தேவஜனமே? நித்திய ஜீவ வசனம் அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குள்ள உயிர் இருக்கிறது, அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மரணத்துக்கு ஏதுவான எதையும் உயிர்ப்பிக்கும். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சொல்ல போனால் இந்த வார்த்தை தெய்வமாக இருக்கிறார். வார்த்தை இயேசுவாக இருக்கிறார். வார்த்தை உயிருள்ள தேவனாக இருக்கிறது. வார்த்தை தான் இயேசு. அருமையானவர்களே, ஒரு கேள்வியோடு இந்த பதிவை முடிக்கிறேன். உங்க வார்த்தையும் நீங்களும் ஒன்றா? இல்லை என்றால் நீங்களும் உங்க வார்த்தை வேறு வேறா என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு தாயா இருக்கலாம், ஒரு தகப்பனா இருக்கலாம். உங்க பிள்ளையை கூப்பிடுகிறீர்கள். இப்போ நீங்க கூப்பிட்டீங்களா, இல்ல உங்க வார்த்தை கூப்பிட்டதா? உங்க வாயில உள்ள வார்த்தை தான் கூப்பிட்டது. ஆனா உண்மையாகவே கூப்பிட்டது யாரு? நீங்க தான் கூப்பிட்டீங்க. இப்போ உங்க பிள்ளை உங்க சத்தத்தை கேட்டு வாரான். இப்போ உங்க பிள்ளை உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தானா, இல்ல உங்களுக்கு கீழ்ப்படிந்தானா? யோசித்து பாருங்க. அப்படி என்றால் என்ன? அவன் உங்களுக்கு தான் கீழ்ப்படுகிறான், உங்க சத்தத்துக்கு தான் கீழ்ப்படுகிறான். அப்படி என்றால் என்ன? நீங்க தான் உங்க சத்தம். உங்க சத்தம் தான் நீங்க. உங்க மனசுல உள்ள விருப்பத்தை சத்தம் மூலமா தெரிவிக்கிறீங்க. அப்ப அந்த சத்தம் தான் உங்களை குறிக்குது. உங்க உள்ள இருந்து தான் இந்த சத்தம் வருது.
எப்படி உங்கள் சத்தத்தையும் உங்களையும் பிரிக்க முடியாதோ அதே போல தான் ஆண்டவரையும் அவர் சத்தத்தையும் பிரிக்க முடியாது. அதனால தான் தேவன் அங்கே இருந்தாலும் அவர் சத்தத்தை அனுப்புகிறார். அந்த சத்தம் இறைவனாக, தேவனாக, கடவுளாக, ஆண்டவராக, கர்த்தராக, ஜீவனுள்ள வார்த்தையாக, ஆவியாக, ஜீவனாக ஒரு ஆவிக்குரிய பட்டயமாக இருக்கிறது. ஸோ அந்த தன்மையை நம்ம உருவாக்குறதற்கு வசனத்தை நம்ம இருதயத்துக்கு கொண்டு போக வேண்டும். அப்படி என்றால் இதை எளிமையாக இருதயத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சென்று நல்லா ஜெபிக்க வேண்டும். ஜெபித்த பிறகு கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், உங்களுக்கு தெரிந்த வசனத்தை, ஆவியான உணர்த்துகிற வசனத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். வாயால சொன்னாலும் அதை இருதயத்திலிருந்து சொல்ல வேண்டும். இருதயத்திலிருந்து சொல்ல சொல்ல உங்க இருதயத்துக்குள்ள வசனங்களால் நிரப்பப்படும். நமக்கு ஒரு நல்ல பழைய கதை தெரியும். ஒரு காக்கா தாகமா இருந்துச்சாம். அது ஒரு கற்பனை கதை தான். ஆனாலுமே பாருங்களேன், அந்த காக்கா என்ன செய்யுது? தாகமா இருந்ததுனால ஒரு சின்ன பானைக்குள்ள தண்ணி இருக்குது. ஆனால் அந்த தண்ணியை மேலே கொண்டு வர்றதுக்கு அது என்ன செய்தது? கல்லை எடுத்து போட்டுக்கொண்டே இருந்தது. கல்லை போட போட தண்ணி மேலே மிதந்து வந்தது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் கல்லை போட்டால் தண்ணி மேலெலாம் வராது. ஏன்னா அதில் இருந்ததே கொஞ்சம் தண்ணி தான். அது ஒரு கற்பனை கதை. ஆனால் அதில் உள்ள அர்த்தத்தை பாருங்கள். கல்லை போட போட தண்ணி மேலே வந்தது. இதே போல தான் தெய்வச்சனமே, வசனத்தை இருதயத்தில் போட போட இருதயம் நிரம்பும். இருதயம் நிரம்ப நிரம்ப இருதயத்தில் உள்ள வசனத்தினுடைய சாராம்சத்தோடு நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. அதை தான் நம்ம லூக்கா 4:22 பார்த்தோம். அவர் வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை வந்தது. இந்த வசனம் நம்மளை சுத்திகரிக்கும். இந்த வசனம் நம்மளை காப்பாற்றும். இந்த வசனத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்படி என்றால் என்ன? இந்த வசனம் பரிசுத்தமாக்கும். இந்த வசனத்தை தொடர்ந்து கேட்டால் நம்ம பரிசுத்தமாவோம். இந்த வசனத்தை இன்னொரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அது பேர் தான் உபதேசம். இந்த வசனத்துக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. அது பேர் சத்தியம். இந்த வசனத்துக்கு பல பேர் இருக்கிறது. இது ஆவிக்குரிய வார்த்தை, இது ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை, இதை உபதேசம்னு சொல்றாங்க. யோவான் 15 இதை உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15:3 பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன? ஒரு அரை மணிக்கு ஒரு செய்தி, இல்லை ஒரு 20 நிமிஷம் செய்தி, இல்லை ஒரு 1 மணிக்கு ஒரு செய்தி, நல்ல உபதேசத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தம் உண்டாகும். பேதுரு கேட்கிறார், நான் மூழ்கி விட்டேன், மூழ்கினவன் காலை கழுவட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மூழ்கினால் ஓகே, இப்பொழுது நீ காலை கழுவுன்னு சொன்னார். காரணம் என்னவென்றால், தேவச்சனங்கள், ஞானஸ்தானம் எடுத்த தேவச்சனங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க, பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்தை பெற்றிருப்பீங்க. ஸ்டில் யூ ஹாவ் டு வாஷ் யுவர் ஃபீட். ஆனாலும் நீங்க காலை கழுவணும். என்னதான் நீங்கள் குளித்து ட்ரெஸ் பண்ணி நீட்டாக கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் வரும் பொழுது உங்கள் காலில் நிறைய அழுக்கு ஒட்டி இருக்கும். ஏன்னா செருப்பு இந்த உலகத்துக்குள்ளே போகும் பொழுது செருப்பில் பல அழுக்குகள் ஒட்டும். ஸோ நம்ம காலை கழுவ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொரோனா டேஸில் நம்ம கையை கழுவணும், மூஞ்ச கழுவணும். காரணம், நம்ம கண்ணுக்கு தெரியாத அழுக்குகள் ஒட்டுகிறது. இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை கழுவக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது, நம்மளை பாதுகாக்கிற வார்த்தையாக இருக்கிறது. சொல்லப்போனால் இது நம்ம ஆகாரமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவை ஒரு பணத்திற்காகவோ, ஒரு சுகத்திற்காகவோ, ஒரு இம்மைக்குள்ள காரியத்திற்காக மட்டுமல்ல, அவர் நம்ம ஆகாரமாக இருக்கிறார். ஆகாரத்தை நம்ம புசித்து தான் ஆக வேண்டும். இன்னைக்கு அநேகர் இயேசுவை அற்புதம் நடந்தால் தான் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் உணவாக இருக்கிறார், உங்கள் ஆவிக்குரிய அப்பமாக இருக்கிறார். மத்தேயு 4:4 சொல்லுகிறது. யோவான் 6:48 சொல்லுகிறது, ஜீவாப்பம் நானே. அதனால ஏசப்பாவை ஏதோ ஒரு லாப நோக்கத்துக்காக எல்லாரும் தேடணும் என்று நினைக்கவே கூடாது. அவர் அன்றாட உணவா இருக்கிறாரு. யாராவது நான் பணக்காரன் ஆனாதான் சாப்பிடுவேன்னு சொல்லுவோமா? இல்லை எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவோமா? இல்லை, நீங்கள் சாப்பிட்டா தான் உயிரோடு இருப்பீங்க. நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் நீங்கள் சாதிக்க முடியும், நீங்கள் உயர முடியும், நல்ல வேலை கிடைக்கும். அதே போல தான் வசனத்தை எந்த லாப நோக்கத்திற்காகவும் நம்ம வாசிக்கல. காரணம், அது நம்ம உணவா இருக்குது. ஸோ வசனம் நமக்கு தேவையா இருக்குது. வசனத்தை உட்கொள்ள தான் தெளிந்த புத்தி உண்டாகும், சீர்திருத்தம் உண்டாகும், ஞானம் உண்டாகும். அதனால்தான் அது பட்டயமாக இருக்கிறது. பட்டயம் என்றால் தேவையில்லாததை வெட்டும். பிசாசை மட்டுமல்ல, பிசாசை மட்டும் விரட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள கிரியை செய்கிற சில தவறான எண்ணங்களையும் அது வெட்டி நிர்மூலமாக்கும்.
அதனால்தான் எபிரேயர் 4:12 அழகாக சொல்லியிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்கிறது. யாராவது கெட்ட வார்த்தை போட்டு உங்களை ஏசுனா, உள்ள வசனம் இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற வசனம் அந்த கெட்ட வார்த்தையை கண்டு பயப்படாது, என்ன குறை சொல்லிட்டான்னு பயப்படாது. அது உங்களுக்கு சொல்லித்தரும், அது அசுத்த ஆவினால் அவன் பேசுகிறான், அவன் மனம் திரும்பாதவன், அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனா இருக்கிறான், அவன் அப்படிதான் பேசுவான். அதை கண்டு சீரியஸ் ஆகாத, அதை கண்டு பயப்படாதன்னு உள்ள வசனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதா இருக்கிறது. ஒரு பொல்லாத வியாதி வந்துட்டா சரீரத்துல, அந்த வியாதியை வெட்டி விரட்டுகிறதுக்கு கூட அதுக்கு வல்லமை இருக்கிறது. இதுல அவ்வளவு ஆரோக்கியம் இருக்கிறது. வசனத்தை நேசிக்க நேசிக்க சுகவாழ்வு உண்டு. இலை உதிராத மரம் போல இருக்க முடியும். ஆனா வசனத்தை இருதயத்துல கொண்டு போகணும், அதுதான் விஷயம். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறது. தேவ ஜனமே, எப்படி ஒரு சிக்கனை வெட்டுகிறது ஒரு கத்தி, இதே போல நம்ம சிந்தனைகளை வகையறுக்கிறது. தேவையில்லாத சிந்தனை, அசுத்த சிந்தனை. பிசாசை விரட்டுகிறதுக்கு மட்டுமல்ல, பிசாசு நம்ம சிந்தனையில கொண்டு வருகிற தேவையில்லாத விஷயங்களை வகையறுத்து, இது தேவையில்லைப்பா, இது எனக்கு வேணும் சொல்லி ஒரு நல்ல கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டு வர்றதுக்கு வசனம் உதவி செய்கிறது. வசனத்தை அல்லாமல் கிறிஸ்துவின் சிந்தனை உங்களுக்கு வராது. வசனம் மூலமாக தான் இயேசுவே உங்களுக்குள்ள வராரு. எப்படி இயேசு உள்ள வந்தார்? பிரசங்கிக்கப்பட்ட இயேசு பிரசங்கிகளால் உங்களுக்குள்ள பிரசங்கிக்கப்பட்டார். தேவ மனிதர்கள் பேசும் பொழுது உங்களுக்குள்ள வசனம் உள்ள வந்தது, விசுவாசம் உள்ள வந்தது, இயேசு உள்ள வந்தார். பிரசங்கம், வசனம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவனா வாழ்றீங்களா? தேவ பிள்ளையா இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கிறீங்களா? காரணம், நீங்க ஏதோ ஒரு மெசேஜை கேட்டு மனம் திரும்புனீங்க. ஒரு வார்த்தை மூலமாக தான் இயேசு உள்ள வந்தார். அதே போலதான் வார்த்தை மூலமாக தான் உங்க சிந்தனையில கிறிஸ்துவின் சிந்தனை உருவாகும். இந்த நாட்களில் சிந்தனையில கேட்ட வசனம் உங்க இருதயத்துக்கு போக விட்டு கொடுங்க. அது ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையா மாறும். நீங்க ஒரு மிராக்குலஸ் மனுஷனாக, ஒரு மிராக்குலஸ் தேவ பிள்ளையாக, நீங்க சொல்ற வார்த்தை நடக்கிறபடி ஆண்டவர் மாற்றுவார். சாமுவேலுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை தரையில விழாதபடி தான் முதல் பெர்ஷேபா வரைக்கும் ஆண்டவர் அந்த மனுஷனை தீர்க்கதரிசியா பயன்படுத்தினார். காரணம், உள்ள இருந்து வந்தது சொந்த வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு உங்க இருதயத்தை விட்டு கொடுக்க உங்க உள்ள இருந்து தேவ சத்தம் புறப்பட ஆரம்பித்து விடும். நீங்க சொல்றது அப்படியே நடக்கும். உங்க வாயில உள்ள வார்த்தை கிருபையுள்ள வார்த்தையா மாறும். அநேகரை காயங்கட்டுகிற வார்த்தையா மாறும். கல்விமானின் வார்த்தையா மாறும். அற்புத வார்த்தையா மாறும். சுகமளிக்கிற வார்த்தையா மாறும். ஜீவன் தருகிற வார்த்தையா மாறும். ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை உங்கள்கிட்ட கேட்க முடியும். நீங்க ஆண்டவருடைய ஒரு ரேடியோவா மாறிடுவீங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கொண்டு வருகிற ஒரு கருவியா மாறிடுவீங்க. இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்ம கிட்ட ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு தேவ சத்தத்தை சொல்லதான் கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். அது ஒருவேளை நீங்க பிசினஸ்ல இருக்கலாம், வேலையில இருக்கலாம், சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம், எதுவா இருந்துட்டு போட்டும், ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பு தேவ சத்தத்தை நீங்க பிரதிபலிக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார். எல்லா தேவ ஜனங்களும் அதற்கு விட்டு கொடுங்க. ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து இருக்கிறீங்க. இந்த வசனம் உங்களுக்கு உதவி செய்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் அநேக சாட்சிகளோடு, ஆவிக்குரிய அநேக ஆதாரங்களோடு தேவன் எப்படிலாம் கிரியை செய்கிறார், இந்த வார்த்தை இன்னும் எப்படி கிரியை செய்கிறது, எப்படி பிசாசுகள் ஓடுகிறது, எப்படி விடுதலை உண்டாகுகிறது, எப்படி சத்துரு கெட்டி வைக்கிறான், எல்லா ரகசியங்களையும் வருகிற நாட்களில் அநேக பதிவுகள் மூலமாக பார்க்க போகிறோம். தேவ ஜனங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த அருமையான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் மூலமாக இன்னும் அநேக காரியங்களை நம்ம வருகிற நாட்களில் பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். God bless you. ஆமென்.